வணக்கம் ஜோதிட நண்பர்களே. வரும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் கிரகங்களுடைய கூட்டணிகள் ஏற்படும். நவ கிரகங்களில் கேதுவை தவிர்த்து மற்ற 8 கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து கொண்டு இருக்கும். அதாவது மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம். பிப்ரவரி 14க்கு மேலே கிரகங்கள் ஒரு வரிசையாக இருந்து பிறகு மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து கூட்டு கிரகங்களாக மாறி அதன் பிறகு மே மாதத்தில் திரும்பவும் ஒரு வரிசையாக அமையும். கிட்டத்தட்ட இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14 ஆரம்பித்து மார்ச், ஏப்ரல், மே, கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் வரைக்கும் கூட தாக்குப்பிடிக்கும். கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும்பொழுது கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்பட்டு கூட்டு கிரக யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும். கிரகங்கள் வரிசையாக இருக்கும்போது கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிறது செயல்படும். மாத கிரகங்களானது முதல்ல சனியோடு இணையுது, ரெண்டாவது ராகுவோடு இணையுது, மூன்றாவது குருவோடு இணையுது. பொதுவாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகளும் சரி இல்லை கிரகமாளிகா யோகா அமைப்புகளும் சரி செய்யக்கூடியது ஒரே விஷயம்தான். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே சேர்த்து தான் கொடுக்கும். பட் எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். பட் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்குமே ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களில் மட்டும் ஏற்ற இறக்கங்கள், லாப நஷ்டங்கள், நல்லது கெட்டது அப்படின்னு இந்த இரட்டைத்தன்மை கொண்ட அனைத்து விஷயங்களும் கலவையாக அது காட்டிக்கொண்டே இருக்கும். அதுவும் இந்த முறை அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்க நிலையை ஏற்படுத்தும். கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருக்கும். செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகளையே பல காரியங்கள் கழிஞ்சு போகும். பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ பிக்கப்பாகத்தான் இருக்கும். பட் அதுவே மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா விஷயங்களும் நடக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஹரிபரியாக நடக்கும். முன்ன பின்ன யோசிக்கிற கூட டைம் இருக்காது. டக்கு டக்குன்னு காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நின்று நிதானித்து யோசிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைமே கிடைக்காது. டக்கு டக்குன்னு விஷயங்கள் காரியங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். நிறைய சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம் இந்த டைமில். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி சில காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த கூட்டமைப்பில் கடைசி காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ரிலாக்ஸ்டான பொசிஷன் நமக்கு கிடைக்கும். அதாவது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல, அறக்கப்பறக்க எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும், அமைதியாக ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு போகும். நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துக்கமோ எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு நினச்சதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கும். பொதுவாக கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்படும் போது அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த விளைவுகள் தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் கிரகங்களும் நெகட்டிவ் கிரகங்களும் இணையக்கூடிய அமைப்புகள் தான். தவிர ஸ்தான பலத்தின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும், சில கிரகங்கள் நெகட்டிவாகவும் இருக்கும். பட் இங்கே எல்லா கிரகங்களுமே ஒன்று சேரும் பொழுது அப்போ அங்கே ஸ்தான பலமும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளை தான் அது செயல்படவும் செய்யும். ஸோ இயற்கையாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகள்லாம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா முழுசாக நம்ம நல்ல விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக முழுசாக எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது தான் அங்கே அதிர்ஷ்டமும் வேலை செய்யும், துரதிர்ஷ்டமும் வேலை செய்யும். அது அதிர்ஷ்டமா இல்லை துரதிர்ஷ்டமா அப்படிங்கிறதான் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் முடிவு செய்யும். பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுடைய கிரக அமைப்புகள் இப்போது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை டிசைட் பண்ணலாம். பட் இங்கே நம்ம பொது பலன்கள் பார்க்குறதுனால ஜென்ரலாக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஒருவேளை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக அதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி பெருசாக பயப்பட வேண்டியதில் கவலைப்பட வேண்டிய பெருசாக அதை நினச்சி ரிஸ்க் எடுக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. கொஞ்ச நாள் அது தானாகவே சரியாயிடும். திரும்ப திரும்ப அதே விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. ஒரு 3 மாதம் பொறுமையாக இருந்துட்டு அதன் பிறகு உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையிலும் சிறப்பான வகையிலும் அமையும். தவிர பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசி லக்னங்களின் வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வகையில் இது ஸ்பெசிஃபிக்காக வேலை செய்யும். அது உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். தவிர இது ராசிக்கு பொருந்துமா இல்லை லக்னத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிற டவுட்டு வேண்டாம். ஏன்னா இது ராசிக்கும் பொருந்தும், லக்னத்துக்கும் பொருந்தும். மீனம்
மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கு இந்த 4 மாத கிரக கூட்டணிகள் என்பது ஒரு கலவையான மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் மீன ராசி மீன லக்னக்காரங்களாம் ரொம்பவுமே உற்சாகத்தோடும் கலகலப்போடும் செயல்பட்டு வருவாங்க. காரணம் என்னென்னா, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சுக்கிரன் உச்ச நிலையை அடைவாங்க. உடன் ராகுவோடைய சேர்க்கையும் இருக்கும். இதனால் மீன ராசி மீன லக்னக்காரங்கள் அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகளுக்கு ஆளாவாங்க. இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிவாத போக்குகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சில விஷயங்கள்லாம் ரொம்பவுமே அடம் பிடிப்பாங்க. தனக்கு தேவை அப்படின்னா அதில் சரி தப்புன்னு யோசிக்காமல் அதுலேயும் முனைப்போடு இருந்துக்கிட்டே வருவாங்க. ஒரு அட்ஜஸ்டபிள் டைப் இருக்காது. பட் எடுத்த காரியத்தை ஸ்திரமாக முடிக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு உண்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியங்களுக்காக இந்த காலகட்டங்களை பயன்படுத்துங்க. உங்களுக்கான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். உங்களுடைய புதிய முயற்சிகள் காரியங்கள் சாதகமாகும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல நாட்களாக பல வருடங்களாக கடினமாக முயற்சி சென்றிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு எதிர்பாராத திருப்பு முனைகளாக சில விஷயங்களை பார்க்க முடியும். பொதுவாகவே மீன ராசி மீன லக்னக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வசீகரத்தன்மையை பெற்ற நபர்களாக மாறுவாங்க. எல்லாருமே உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருடைய பார்வையும் உங்கள் பட்டம்க்கு தான் திரும்பும். பட் இங்கே பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு மற்றவங்களை கண்டால் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். தேவையே இல்லாமல் எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மற்றவங்களால் தேவையில்லாத கொஞ்சம் நச்சரிப்பான விஷயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இந்த விஷயங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக தான் வேணும். பட் இருந்தாலுமே உங்களை சுற்றி இருக்கவங்களுடைய கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய நிலை இந்த காலகட்டங்களில் சற்று ஓங்கியே இருக்கும். அதனால் பெரிய அளவில் தொந்தரவுகள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது அடங்கி போக தன்மைக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் சொன்னால் கேட்டுப்பாங்க. குடும்ப விஷயங்கள் மற்றும் குடும்ப காரியங்கள்லாம் ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளே சாதகமான காரிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்களை பங்களித்து வரலாம். அதே போல் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறதும் சற்று கூடுதலாகவே இருக்கும். ஏற்கனவே மீன ராசிக்கு 7 சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. இந்த கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பல நிலைகளையும் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது கொண்டு வரவே செய்யும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காசு பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கச்சிதமாக கையாளுங்க. கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொள்ளுங்க. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அது இருக்கும். நிறைய பேருக்கு தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். கண்டிப்பாக வெளி இடங்களுக்கெல்லாம் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் சிலருக்கு ஏற்படலாம். அதே போல் இடமாற்றங்கள் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்படும். வேலை நிமித்தமாக குடியிருப்பு நிமித்தமாக இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. அதாவது முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க, முகத்துக்கு பின்னாடி போய் ஒன்று பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. உங்களுடைய யூகத்திறன் அப்படிங்கிறது சிறப்பாகவே வேலை செய்யும். எல்லா விஷயங்களுமே தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க. உங்களுடைய எதிர்காலம் குறித்து பல திட்டங்களை செயல்படுத்தி வருவீங்க. மெயினாக மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்காலம் குறித்து தான் அதிக சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அடுத்தது என்ன அப்படிங்கன்னே அதிகமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான தேடல்களுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம இனி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு சில அடிக்கல் நாட்டுறது போல் சில விஷயங்களை செய்து வருவீங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. நிறைய பேருக்கு மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். அதே போல் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. ஏன்னா இந்த கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுடைய ராசியை சுற்றி தான் நகர்வுகள் இருந்துகிட்டு இருக்கும். அதில் குறிப்பாக ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய விரயஸ்தானத்தில் அதிகமாக சஞ்சாரம் இருக்குது. அதனால் இந்த பிப்ரவரி மார்ச் மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. ஏப்ரல் மே மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான தன்மைகள் இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு ஆளுமை திறன் உருவாவதை பார்க்க முடியும். ஏன்னா அந்த நேரத்தில் சில விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷனும் அதிகரிக்கும். அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துக்கங்க. அதே போல் ஏப்ரலுக்கு மேலே பொருள் வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் செலவுகளை அதிகமாக ஏற்படுத்திட்டு இருக்கும். அதே போல் பிற்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த விரயங்கள் சரி பண்ணிக்கிட்டும் இருக்கும். இழந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் பழைய பாக்கிகள் அப்படிங்கிறது வசூலாகும். உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வழிகளை இந்த காலகட்டங்களில் கண்டுபிடிப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக பொருள் வரவுகள் அப்படிங்கிறது சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செய்யும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தோடும் கவனத்தோடும் செயல்பட்டு வர்றது நல்லது. ஸோ ஓவராலாக இந்த 4 மாத கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கு விஷயங்கள் காரியங்கள் வகையில் கண்டிப்பாக அலைச்சல்கள் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் ரொம்பவுமே உற்சாகத்தோடும் கலகலப்போடும் தான் காணப்படுவீங்க. உங்களுடைய மனோதைரியம் உங்களை எல்லா விஷயங்களுமே சாமர்த்தியமாக செயல்பட வைக்கும். அதன் மூலமாக சிறப்புகளையும் பார்த்து வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.